Very good morning. Very good morning. Good morning. I am glad to see you all again. I am glad to see you all again. Okay, welcome to English classes. You are all welcome. Had your breakfast? Had your breakfast? You had your breakfast? Breakfast சாப்பிட்டாச்சா? I had my breakfast. I had my breakfast. நான் breakfast சாப்பிட்டாச்சு. How did you do this task yesterday? Okay, fine. That's very important. Again and again I am emphasizing. Again and again I am emphasizing. நான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறேன். I am giving so much importance to this task. Why? Because this is very essential to make you speak in English. Okay? It's not difficult. Speaking English is not at all difficult. Understand? என்ன பண்ணணும் அப்படின்னா லிசன் பண்ணணும், நல்லா லிசன் பண்ணணும். இதுதான் முக்கியம். லிசன் பண்ணணும். லிசன் பண்ணணும்னா என்னது? கேட்கணும். ஒருத்தர் இங்கிலீஷில் பேசும்போது கேட்கணும், நிறைய கேட்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு 2 வயசு ஆகுது, அதுக்கு மனசில் என்ன ரெக்கார்டாக இருக்கும், அதுக்கு அறிவில் என்ன ரெக்கார்டாக இருக்கும்? எதுவுமே இருக்காது. சத்தங்கள் அதை சுற்றி, அந்த குழந்தையை சுற்றி அப்பா அம்மா உறவினர்கள் இருக்கும்போது அவங்க பேசுகிறது அது கேட்டுகிட்டே இருக்கும், அது மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க, அப்பா அம்மா சொல்லு அப்படிம்பாங்க, அது கேட்டுகிட்டே இருக்கும். அந்த லிசன் பண்ணும், அது லிசன் கேட்க மட்டும்தான் செய்யும், அதனால பேச முடியாது, கேட்க மட்டும் செய்யும். அந்த கேட்டு 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 அது ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இதுதான் மாமா, இதுதான் அண்ணன் அக்கா அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகுதான் தப்பா பேச ஆரம்பிக்கும். அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருந்தது, பேசுறதுக்கு முயற்சி பண்ணலைன்னா 4 வயசுல தான் பேசும். சில குழந்தைங்கள்லாம் 2 வயசுலேயே பேசுது. ஏன் பேசுது? அந்த குழந்தை பேசுறதுக்கு முயற்சி செய்தது. நமக்கு இது புது லாங்குவேஜ் தான். நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட் பிளாங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் பிளாங்க்ல வச்சுருந்தாலுமே லிசன் பண்ணணும். இவர் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி பேசுகிறாரு, இப்படி பேசலாமா, ஓ இதுக்கு அந்த மீனிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம உள்வாங்கணும், நல்லா கேட்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும், புரியணும், அதை புரிஞ்சுக்கணும். ஓ இதுக்கு இது மீனிங், இதுக்கு இது மீனிங். அதுக்கு பிறகு பேசணும். அந்த குழந்தை நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு பேச ஆரம்பிக்கலைன்னா பேசவே முடியாது. அதே போல தான் ஒரு ஃபாரின் லாங்குவேஜும். தைரியமாக பேசுங்க, தப்பாக தான் வரும், தப்பாக வந்து தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும், ஓ நான் அது தப்பாக சொல்லியிருக்கேன், இப்படி சொல்லணும் அப்படின்னு. ப்ளீஸ் ஃபாலோ மை அட்வைஸ். ஓகே, லிசன், லிசன், தென் அண்டர்ஸ்டாண்ட், தென் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். Understand? Okay. Follow this. Very, very important. Very, very important. There is no other shortcut. There is no other shortcut. இதுக்கு வேற ஷார்ட்கட்டே கிடையாது. இதுதான் முறை. இப்படித்தான் பேச முடியும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், எனி லாங்குவேஜ். Okay? What did you learn yesterday? Day before yesterday we learned present continuous and present simple. Yesterday we learned past continuous and past simple, and today we learn future continuous and future simple. நேற்று உள்ள கிளாஸில் இது இப்போதைக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 செட்டாட்டு முடிச்சுட்டு வந்தானே உங்களுக்கு ஓரளவு you will understand it. Okay, it's easy understanding. So let's proceed. Future continuous நம்ம என்ன பார்த்தோம்? முதல் நாள் பார்த்தது இது, I am teaching. அந்த ஐ ஆம் டீச்சிங்கை நான் என்ன நேற்று மாற்றி போட்டேன், ஐ வாஸ் டீச்சிங் அப்படின்னு பார்த்தேன். இங்கேயும் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ஓகே, இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் அதே தான். 2 ஆக்ஷன் நடக்குது, ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடக்குது, ஒரு ஆக்ஷன் சிம்பிளாக நடக்குது, அவ்வளோதான். இதே கான்செப்ட் தான், ஆனால் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி வருது பார்க்கலாமா? when I, இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உள்ளது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆகிடும். வாஸ் டீச்சிங் போட்டால் பாஸ்ட் கண்டினியூஸ் ஆயிரும். இதை நான் இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வாஸையும் எடுத்துடணும். வாஸ்
was teaching வந்து past continuous ஆயிடும். இப்போ நான் எனக்கு past continuous வேண்டாம், future continuous வேணும். future continuous என்ன அர்த்தம் ஆகும் தமிழ்ல பார்க்கலாமா? நான் நாளைக்கு, இது நாளைக்கு நடக்கக்கூடியது. நான் நாளைக்கு நான் கற்பித்துக் கொண்டு இருக்கும்போது யார் கூப்பிடுவாங்க? கூப்பிடுவார்கள். ராஜு என்ன கூப்பிடுவான்? கூப்பிடுவார், கூப்பிடுவார். நாளைக்கு, இது எல்லாமே நாளைக்கு. பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் கற்பித்துக் கொண்டு இருக்கிற போது ராஜு கூப்பிடுகிறான். இதே பாஸ்ட் டென்ஸ்ல நான் கற்பித்துக் கொண்டு இருந்த போது ராஜு கூப்பிட்டான். ஃபியூச்சர்ல நான் கற்பித்துக் கொண்டு இருக்கும் போது நாளைக்கு, நாளைக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கும்போது ராஜு கூப்பிடுவான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இந்த இதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய மற்ற லெசன்ஸை திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லா புரியும். அந்த ஒரு 4th லெசன்லேருந்து நினைக்கிறேன் டென்சஸ் நம்ம, ஆமாம் 4th லெசன்லேருந்து நம்ம டென்சஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராமர். எல்லா லெசன்ஸையும் நான் அப்படி திரும்ப ரீப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். இது ரொம்ப முக்கியமான லெசன். அதனால இந்த தேர்டுன்னு நினைக்கிறேன், தேர்ட்ல இருந்து திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இட் வில் பிகம் ஈஸியர். ஓகே, இப்போ இந்த சென்டென்சஸ்ல பார்க்கலாம். அதே சென்டென்ஸ் தான், நான் எதுவுமே மாத்தல. இப்போ இது பிரசன்ட் டென்ஸ் உள்ளது. am teaching present tense continuous, present continuous. was teaching past continuous. இப்போ I should change it into future continuous. So these both are removed and will be is added. Will be. Will be is everywhere, added everywhere. So it becomes, all these things go away. And I add will be. Will be everywhere. Okay, will be is added everywhere. Now this becomes future continuous. That's all. Am teaching present continuous, was teaching past continuous, will be teaching future continuous. That's all. Okay, இப்போ இதுல சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மீனிங் பார்த்துடலாமா? when I will be teaching, நான் டீச் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, நாளைக்கு நான் டீச் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும்? டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? ராஜு என்னை கூப்பிடுவான். ஓகே, ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. when you will be sleeping, நாளைக்கு நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அலாரம் அடிக்கும். ஆனா இதுல நான் சேஞ்ச் பண்ணல. இது நேற்று எழுதுன பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்கு. அப்ப இதையும் நான் ஃபியூச்சர் டென்ஸா மாத்தணும். கால்டு இருக்கு பாருங்க, கூப்பிட்டான் இருக்கு, கூப்பிடுவான் வரணும். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்ல மாத்தணும். எப்படி மாத்தலாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்ல மாத்திக்கிட்டு வில் சேர்த்துடணும், அவ்வளவுதான். இதை பிரசன்ட் டென்ஸ்ல மாத்திட்டு இந்த வேர்புக்கு முன்னாடி வில் சேர்த்தா ஃபியூச்சர் டென்ஸ். So I change it into present tense now. Call ed எடுத்தாச்சு. இதுல rang ring ஆக்க போறேன். தெரியுதா உங்களுக்கு போர்டு? இதுல ed எடுத்தாச்சு. fell அத fall ஆக்க போறேன். இதுல ed எடுக்க போறேன். stopped. இதுல ed எடுத்தாச்சு. இதுல ed எடுத்தாச்சு. இப்போ இது present formல இருக்கு. இது கூட நான் என்ன சேர்த்தா future tense வரும்? come will come. I come, I will come. Understand? They go, they will go. அவ்வளவுதான். இது கூட எழுதி will சேர்க்க போறேன். will. ராஜு will.
it has become future tense. Now the sentence is correct and sentence is complete. எப்படின்னு ஒருக்க பார்க்கலாம். When I will be teaching, நான் டீச் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, நாளைக்கு நடக்குது, ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர்ல ரெண்டு ஆக்ஷன் கண்டினியூஸா நடக்குது. நான் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன், ராஜு என்னை கூப்பிடுவான். ஓகே, நான் டீச் பண்ணி கொண்டிருப்பேன், ராஜு என்னை கூப்பிடுவான். கொண்டிருக்கும் போது ராஜு கூப்பிடுவான். கால் வில் கால், கூப்பிடுவான், ஃபியூச்சர் டென்ஸ் ஆயிடுது. when you will be sleeping, நீ நாளைக்கு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அலாம் அடிக்கும், மணி அடிக்கும், ஃபியூச்சர். when he will be walking, அவன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாளைக்கு என்னாகும்? the dogs குரைக்கும், குறைக்கிறது இல்ல, குறைத்தது இல்ல, குறைக்கும், நாளைக்கு. when she will be writing, the pen will fall, அவள் எழுதி கொண்டிருக்கும் பொழுது, நாளைக்கு எழுதி கொண்டிருக்கும் பொழுது என்னாகும்? பென் கீழே விழும். ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன், ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் ஆக்ஷன். when it will be playing, அந்த டாக் நாளைக்கு மழையில விளையாடி கொண்டிருக்கும் பொழுது மழை நிற்கும். the rain will stop, will be playing, விளையாடி கொண்டிருக்கும் பொழுது the rain will stop, the மழை நிற்கும். when we will be running, ரகு will join, நாங்கள் நாளைக்கு ஸ்டேடியத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ரகு ஜாயின் பண்ணுவான், எங்களுடன் இணைவான். இணைகிறான் இல்ல, இணைந்தான் இல்ல, இணைவான். நாளைக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன்ல ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் ஆக்ஷன் நடக்குது. கடைசி சென்டென்ஸ் பாருங்க. when they will be studying, நாளைக்கு அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, கற்றுக்கொண்டு இருக்கும்போது ஆசிரியர்கள் வருவார்கள், ஆசிரியர்கள் வந்து சேர்வார்கள். when they will be studying, the teachers will arrive. Understand? இவ்வளவுதான். இப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள், பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் சிம்பிள், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இது ஈஸி தான். இந்த கிராமர் லெசன்ஸை மட்டும் தயவு செய்து திரும்ப திரும்ப ரீப்ளை பண்ணி பாருங்க, நிச்சயமா புரியும். இது உடனே புரியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் ரொம்ப புரிஞ்சிச்சு, கொஞ்சம் ரீப்ளை பண்ணி பாருங்க, ஒரு 3-4 டைம்ஸ் ரீப்ளை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஒரே டைம்ல படிக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஒரு லெசன் நல்லா முடிச்சுக்கிட்டு அடுத்த லெசனுக்கு வாங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம டாஸ்க் என்னன்னா, நம்ம இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸும் ஃபியூச்சர் டென்ஸும் படிச்சிருக்கோம். அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாத்தையுமே ஃபியூச்சர் டென்ஸில் கன்வே பண்ணுங்க. ஐ வில் கோ டு த ஷாப். நீங்கள் என்ன பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸை, இப்போ இது ஜாம் இல்லை, ஜஸ்ட் அ மினிட் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த நாள் பூரா எப்பெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அல்லது நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளை பிளான் பண்ணலாம். ஐ வில் கோ டு த ஷாப், ஐ வில் பை பவுடர், ஐ வில் பை சோப், ஐ வில் பே கேஷ், ஐ வில் see everything, I will meet people, I will ride my bike, I will stop there, okay, I will cross the road carefully, I will cross the road carefully, I will look both the sides, I will walk, I will climb on the steps, I will enter into the shop, I will wish them good morning, I will wish them good morning, then I will choose the items, I will take the items, then I will give it for bill, then I will pay the cash, then I will put everything inside my bag, then I will come out of the shop, okay, I will carry it, I will carry the bag, I will reach my home, I will give it to my mother, my mother will cook, my mother இப்போ வேண்டாம் ஐனே சொல்லுங்க, எல்லாமே ஐ வச்சு சொல்லுங்க. I will switch on the TV, I will take my cell phone, okay,
I will attend the call. Understand? After some time I will eat. Okay, like this. You keep framing sentences with future tense, only future. I will go, I will come, I will sleep, I will eat, I will play. Understand? இது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ஈஸி டாஸ்க் தானே, அது என்ன ஈஸியாக இருக்கோ கஷ்டமாக இருக்கோ தெரியாது, பட் இட்ஸ் ஆல் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த லெசன்ஸை தயவுசெய்து இந்த லெசன்ஸை திருப்பி பாருங்கள், ஏன்னா ரொம்ப முக்கியமான கிராமர். நம்ம ஸ்போக்கன் ஃப்ரெஞ்சு தப்பு இல்லாமல் பேசணும், இது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகே, ஸோ வில் see tomorrow. Till then, goodbye. Repeat, அப்போ தான் வரும். We will see tomorrow. Till then, bye, goodbye. Thank you.